Number 5. أكمل كل جملة مما يأتي بجملة حالية مناسبة و plus جملة اسمية. Complete the following sentences what follows with suitable جملة حالية, that is combination of wow plus جملة اسمية. دخلت المسجد ويركع الإمام. I entered the masjid while Imam was performing ruku. So you'll have to bring here the suitable jumla haliya. So dakhaltul masjid, I entered the masjid. அப்ப என்ன ஆச்சு? உள்ள பள்ளியாசம் போது wal imamu yarkau. wal imamu yarkau. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜும்லா இஸ்மி ஆட் பண்ணணும். அப்போ ஜும்லா இஸ்மியானா முப்ததா கபர் இருக்கணும். கபர் நீங்க வேர்பா யூஸ் பண்ணீங்கன்னா கட்டாயமா வந்து ஃபெயில் முதாரியா யூஸ் பண்ணணும். ஓகே. வசலத் தாயிரத்து, the flight reached. ஸோ இங்க இல்திகாவு சாக்கினேன்னு இருக்குன்னா வசலத்தி தாயிரத்து இருக்கு. ஸோ வசலத் தாயிரத்து மதார ஜுத்தத், ஏர்போர்ட் ஆஃப் ஜித்தா. ஸோ மதார இஸ் மஃபூல் பி. The airplane, the flight reached airport of Jeddah. என்ன சொல்லலாம் சூட்டபிளா? வஷம்சு தத்லு, while the sun was rising. அப்பதான் சன்ரைஸ் ஆயிட்டு இருந்தது. அப்பதான் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃபிளைட்டுக்கு ரீச் ஆச்சு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அதில் தக்ருபு ஷம்ஸ், while வஷம்சு தக்ருபு. இப்போ தக்ருபு ஷம்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா ஜும்லா இஸ்மியால இருந்து அப்போ ஃபர்ஸ்ட் வஷம்சு அப்புறம் தான் தத்ருபு, இல்லாட்டி வஷம்சு அப்புறம் தான் தக்ருபு. இப்போ தக்ருபு ஷம்ஸ்னா இதுக்கு நாட் பி ஜும்லா இஸ்மியா, இட் பிகம்ஸ் ஜும்லா ஃபஅலியா இல்லையா? ஸோ அந்த இடத்துல வஷம்சு தக்ருபு அல்லது வஷம்சு தத்ருபு. ஓகே. நெக்ஸ்ட் ஹஜஜ்து, I performed Hajj وأنا صغير. I performed Hajj when I was young. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஹஜ் செஞ்சேன். ராயத்துல் முதரிசு, ராயத்துல் முதரிச மஃபூலுன் பிஹி. I saw the teacher. ராயத்து அல் முதரிச, I saw the teacher. وهو يخرج من مكتب المدير, while he was exiting from the headmaster's room. அப்ப எப்படி சொல்லணும்? ராயத்து அல் முதரிசு, ராயத்து அல் முதரிச மஃபூலுன் பிஹி முதரிச, وهو يخرج من مكتب المدير. Next. Number 5. Mata ammi. Mata ammi. My uncle died وأنا صغير when I was young. Mata ammi وأنا صغير when I was young. Number 6. خرجت من المدينة المنورة. I left from Madina Munawwara والشمس تغرب. மேல தத்ருபு சொன்னோம், தகுருபு. الشمس تغرب ووصلت الرياض. وصلت الرياض I reached Riyadh. والشمس تطلع. சூரியன் மறையும் போது நான் அந்த மதியானந்து கிளம்பி ரியாதுக்கு சூரியன் உதயமாகும் போது நான், அல்லது வந்து வசல்து ரியாத எப்படி சொல்லலாம்? அங்கே துக்து ஃபாசல் வன்னாஸ் யக்ருஜூன மின் மஸ்ஜிதி بعد صلاة இஷா. ஏன்னா மதினாலேருந்து கிளம்பும்போது மகரிப்னா இஷாவில் வந்து ரீச் ஆகிடலாம் ரியாத். அப்போ வசல்து ரியாத் வன்னாசு யக்ருஜூன மின் மஸ்ஜித் بعد صلاة இஷா. Okay. I reached Riyadh when people were leaving from the masjid after praying Isha. So அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. Number 6. اجعل كل جملة مما يأتي جملة حالة لجملة من إنشائك. First, لا تقرأ الصحيفة.
லா தக்ரா சுக்குன் போடணும். الصحيفة لا تقرأ الصحيفة وأنت تمشي في الشارع. Don't read the newspaper while you are walking in the street. وأنا طفل while I was child مات جدي وأنا طفل. Next. المدرس يكتب الدرس على السبورة. والمدرس يكتب الدرس على السبورة while the teacher was writing the lesson on the board. மேல போய் முன்னாடி என்ன எழுதணும்? دخلت الفصل. I entered the classroom. والمدرس يكتب الدرس على السبورة. Okay. I entered the classroom while the teacher was writing the lesson on the board. المطر ينزل. والمطر ينزل வாவ் ஆட் பண்ணனும். The rain is pouring. இப்போ وصلت مطار المدينة المنورة. அல்லது நம்ம இந்தியாவுல போடலாம், தப்பு கிடையாது. وصلت مطار I reached the مدينة منورة airport. والمطر ينزل when the rain was pouring. மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நான் அப்பதான் ரீச் ஆன மதினாங்க. அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சொல்லுவோம் இல்லையா. வசல்து மத்தார் மதினத்தில் மனோபரத்தி ஒரு மத்தரு என்ஜிலு ஐ ரீச் மதினா ஏர்போர்ட் while the rain was pouring. மேல பாருங்க ஷம்சு தக்ருபு இருக்கு. வஷம்சு தக்ருபு while the sun was setting down. Sun rising tatlu. Shams tagrubu setting down. Setting. Sunset. அப்ப இங்க என்ன எழுதணும்? ரஜாத்து இலல் பைத்தி. வஷம்சு தக்ருப். I returned home when the sun was setting up. சூரியன் மறையும் போது நான் வீட்டுக்கு திரும்பினேன். வல் முஅத்தினு யுகீமு. முஅத்தின் دخلت المسجد والمؤذن يقيم. Okay, دخلت المسجد والمؤذن يقيم. So any suitable sentence you can bring here. Number 7. حججت وأنا صغير. I performed Hajj when I was young. So you can bring any sentences of your own and make sure you should align with the Jumla Haliya. The sentence should be aligned with Jumla Haliya. எப்படி Jumla Haliya அலைன் ஆகணுமோ அந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்க கொண்டு வரணும். Number 7. يطلب المدرس إلى كل طالب أن يقرأ الدرس وهو جالس وهو واقف لتأكد من فهمه للجملة. The teacher seeks each and every sentence to read the lesson as if while he is sitting and while he is standing to ensure that his understanding of the sentences. So this is also is left between us. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணும் ஜும்லா ஹாலியை பயன்படுத்தி உள்ளதை பற்றி சொல்லணும். உங்களுக்கு புரியும் வரைக்கும் அதை பற்றி உள்ளது கேட்கணும். நம்பர் 8. تفيد لعل الترجي والإشفاق ويتضح الفرق بينهما من مثالين الآتيين. So لعل indicates الترجي والإشفاق. تفيد means indicates.
la'alla, the word indicates at-tarajji, al-ishfaqu, hope and fear. ويتضح, and it clearly explains the al-farq bainahuma, and the difference between them will be explained in al-misalaini latini from the following sentences. Number one, لعله بخير, أي أرجو أن يكون بخير. I hope he is fine, that is I hope أن يكون بخير. هذا full sentence. هذا ترجي. This is example for ترجي. لعله مريض, أي أخشى أن يكون مريضا. I am afraid that he is sick, that is أخشى أن يكون مريضا. I am afraid that he is sick. هذا الإشفاق. This is example for fear. ماذا تفيد لعل في الجمل الآتية? What does لعل indicate in the following sentences? இப்போ கீழே வந்து உங்களுக்கு தரஜியா இல்லை இஷ்ஃபாக்கா நம்ம பார்க்கணும். لعلك ناجح, I hope you will succeed. Then it is هذا ترجي. لعلي راسب, I fear that I will get fail. I'll get fail marks. I will fail. So this is هذا الإشفاق. هذه الجملة this جملة is example for الإشفاق. Number 3, لعل الامتحان. So make sure that after لعل امتحان اسمه لعل منصوب. سهل خبر لعل مرفوع. I hope the examination is easy. So this is هذا الترجي. لعل الامتحان صعب, I hope that I'm afraid that the examination is difficult. So that is الإشفاق. قال النبي صلى الله عليه وسلم في حجة الوداع لعلي لا أحج بعد عامي هذا. لعلي لا أحج بعد عامي هذا. Perhaps I will not perform Hajj after this year. So this is Ishfaq.